ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஸ்ரீமத் பகவத்கீதை அத்தியாயம் 1 பதம் 15. பாஞ்சஜன்யம் ரிஷிகேஷோ தேவதத்தம் தனஞ்சய பௌன்றம் தத்மௌ மகாசங்கம் பீமகர்மா விருகோதர. பகவான் கிருஷ்ணர் பாஞ்சஜன்யம் எனும் தனது சங்கை முழங்கினார். அர்ஜுனன் தேவதத்தம் எனும் சங்கையும் பெருந்தீனிக்காரனும் வீரதீர சாகசங்களை புரிபவனுமான பீமன் பௌன்றம் எனும் அச்சமூட்டும் சங்கையும் முழங்கினர். பொருளுரை: பகவான் கிருஷ்ணர் இங்கு ரிஷிகேஷர் என்று அழைக்கப்படுகிறார். ஏனெனில் அவரே அனைத்து புலன்களின் உரிமையாளர் ஆவார். உயிர் வாழிகள் கிருஷ்ணரின் அம்சம் என்பதால் அவர்களின் புலன்களும் கிருஷ்ணரது புலன்களின் அம்சங்களே. ஜீவாத்மாவிடம் புலன்கள் உண்டு என்பதை ஏற்றுக்கொள்ள இயலாத அருவவாதிகள் அவர்களை புலன்களற்ற அருவமானவர்களாக வர்ணிப்பதற்கு எப்போதும் ஏக்கம் கொண்டுள்ளனர். எல்லா உயிர்வாழிகளின் இதயத்திலும் அமர்ந்துள்ள இறைவன் அவர்களின் புலன்களை வழிநடத்துகிறார். ஆனால் அவரது வழிகாட்டுதல் ஜீவனின் சரணாகதியை பொறுத்ததே. ஒரு தூய பக்தனின் விஷயத்தில் பகவானே அவனது புலன்களை நேரடியாக கட்டுப்படுத்துகிறார். இங்கே குருக்ஷேத்திர யுத்த களத்தில் அர்ஜுனனின் தெய்வீக புலன்களை நேரடியாக கட்டுப்படுத்துவதால் அவர் ரிஷிகேஷர் என்ற குறிப்பிட்ட பெயரால் அழைக்கப்படுகிறார். தனது பலதரப்பட்ட செயல்களுக்கேற்ப பகவானுக்கு பல்வேறு திருநாமங்கள் உண்டு. உதாரணமாக, மது என்னும் அரக்கனை கொன்றதால் அவருக்கு மதுசூதனர் என்று பெயர். புலன்களுக்கும் பசுக்களுக்கும் இன்பம் தருவதால் அவருக்கு கோவிந்தன் என்று பெயர். வசுதேவரின் புதல்வனாக தோன்றியதால் வசுதேவர் என்று பெயர். தேவகி அன்னையாக ஏற்றதால் அவருக்கு தேவகி நந்தனர் என்று பெயர். பிருந்தாவனத்தில் யசோதனைக்கு தனது பால்ய லீலைகளின் பாக்கியத்தை அளித்ததால் யசோத நந்தனர் என்றும், நண்பனான அர்ஜுனனுக்கு தேரோட்டியதால் பார்த்த சாரதி என்றும் பெயர். இதுபோல குருக்ஷேத்திர போர்க்களத்தில் அர்ஜுனனை வழிநடத்தியதால் ரிஷிகேஷர் என்ற பெயரும் அவருக்கு உண்டு. இப்பதத்தில் அர்ஜுனன் தனஞ்சயன் என்று அழைக்கப்படுகிறான். ஏனெனில் பல்வேறு யாகங்களை செய்வதற்கு பணம் தேவைப்பட்ட போது அவன் அதிகமான செல்வத்தை சேகரித்து தனது அண்ணனுக்கு உதவினான். அதுபோலவே பெருமளவில் உணவு உட்கொள்வது மட்டுமின்றி அரக்கனான இடும்பனை கொல்லுதல் போன்ற சாகச செயல்களை புரிவதால் பீமன் விருகோதரன் என்று அழைக்கப்படுகிறான். எனவே பாண்டவர் தரப்பில் பகவானிலிருந்து தொடங்கி பல்வேறு வீரர்கள் முழங்கிய சங்கொலிகள் போர் வீரர்களுக்கு மிகுந்த உற்சாகத்தை அளித்தன. மறுதரப்பிலோ இது போன்ற சிறப்புகள் ஏதும் இல்லை. பரம வழிகாட்டியான பகவான் கிருஷ்ணரும் அவர்கள் பக்கமில்லை, செல்வத் திருமகளும் இல்லை. எனவே அவர்கள் தோல்வியடைவது முன்கூட்டியே தீர்மானிக்கப்படுகிறது. சங்கொலியின் முழக்கங்கள் இச்செய்தியையே தெரிவிக்கின்றன. ஹரே கிருஷ்ணா.